கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடலூர் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை பாஸ்டர் எசேக்கியேல் உங்களோடு கூட இந்த காணொலி மூலமாய் தொடர்பு கொள்வது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நடைபெற இருக்கின்றதான திருச்சி மாநகரத்தில் மொராய் சிட்டியில் நடைபெற இருக்கின்ற இந்த வாலிபர் எழுப்புதல் முகாமுக்கு வாலிபர் பிள்ளைகள் யாவரையும் நாங்கள் மனமார்ந்த அன்போடு கூட வரவேற்கிறோம். இந்திய தேசத்தினுடைய ஜனத்தொகையில் 29% வாலிபர்கள், அதில் 20%க்கு மேலே உலகத்தின் பற்றிலையும் நேசத்திலையும் இன்பத்திலையும் கவர்ச்சியிலையும் ஈடுபட்டு தன் வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கிறதான வாலிபர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை மாறணும், அவருடைய உள்ளம் மாறணும் என்று சொன்னால் அந்த வாலிபர் எழுப்புதல் முகாமுக்கு வாருங்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளை அனுப்பி வையுங்கள், திருச்சபை பிள்ளைகளை அனுப்பி வையுங்கள். மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டாகும். வாலிப வயதில் இருந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தந்து, உயர்வை தந்து ஆசீர்வதித்த தேவன் தானியேலை அடிமை தேசத்திலே அவனை உயர்த்தி வைத்த தேவன், தாவீது ஆட்டும் மந்தை மேய்த்து கொண்டிருந்த அவனுடைய வாழ்க்கையில ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உயர்த்தின தேவன் நிச்சயம் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றத்தை தரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆகையினால் நடைபெற இருக்கின்றதான 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று திருச்சி மாநகரத்தில் மொராய் சிட்டியில் நடைபெற இருக்கின்ற அந்த வாலிபர் எழுப்புதல் முகாமுக்கு இந்த பிள்ளைகளை அனுப்பி வையுங்கள். மிகப்பெரிய மாற்றத்தை நாம் காண முடியும். தேசத்தினுடைய எழுப்புதல் வாலிப பிள்ளைகளை சார்ந்திருக்கிறது. அந்த மாற்றத்தை உண்டாக நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள், வாஞ்சிப்பீர்கள் என்றால் உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி வையுங்கள். அதில் தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்கிற அன்பு அண்ணன் மோகன்சி லாசரஸ் அவர்களும் டேவிட் கணேசன் அவர்களும் மிகுந்த பிரயாசத்தோடு கூட இந்த காரியத்தை தரிசனத்தோடு கூட செய்கிறார்கள். நிச்சயம் அது மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அனுப்பி வையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.